வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் விக்னேஷ் வினோத். இன்றைக்கி சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்மீகம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, தம்ஸ் அப் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு வயது வரம்பே இல்லாத ஒரு சித்தரை பற்றி, அதாவது சித்தருக்கு நம்ம 18 சித்தர்களுக்கும் ஒரு வயது சொல்லிடுவாங்க. பட் இவருக்கு வயதுங்கிறதே கிடையாது. வயது எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் வயது இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா நம்ம காகபுஜண்டர் சித்தர். இவரை 2 பேரில் கூப்பிட்டாங்க. காகபுஜண்டர்னு சொல்லுவாங்க, காக புசண்டர்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா, சுகப்பிரம்மரிசி ஞானசூத்திரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 கதையாக அவரும் சொல்லியிருக்காரு. போகர் ஏழாயிரத்தில் சப்தகாண்டத்தில் அவர் போகரநாதரும் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இது பார்க்க உங்களுக்கு இந்த விஷயம் சித்தரை பற்றி நம்ம பேசும்போதுன்னா ஒரு சுவாரஸ்யமாக எனக்கு ஒரு கதை மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுதான் நடந்தது உண்மை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு கதை மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறதுக்கப்புறம் உங்கள் கமெண்டில் சொல்லுங்களேன், சரிங்களா? அப்போது நம்ம சுகபிரம்ம ரிஷி ஞானசூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இங்கேருந்து ஒரு கைலாயம் போயிடும். கைலாயத்தில் இருக்குது. கைலாயத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிவகணங்கள், சக்தி கணங்கள், அங்கே இருக்க எல்லா கணங்களும் சோமபானம் அறிந்து, அதாவது மது அறிந்து நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஃபுல் சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்போ அந்த கைலாயத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஒரு நதி சின்னதாக ஓடுது சொல்கிறாங்க. அந்த இதில் இருக்குது. அப்போ அந்த நதியில் அந்த அந்த சோமபானம் கலந்துருக்கும்போது கைலாயத்தில் உள்ள அன்னப்பறவைகள் அந்த தண்ணியை குடிச்சோன்னையும், அப்போ அன்னப்பறவைக்கு அந்த மது மயக்கத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் நடனம் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போ சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அதை ரசித்து பார்க்கும்போது அதில் இருந்து 2 பேரும் சிவகளையும் சக்திகளையும் சேர்ந்து அந்த அன்னப்பறவையில் கூடி அது 21 முட்டைகள் இட்டு, அந்த 21 முட்டையில் 20 முட்டைகள் அன்னப்பறவையாகவும் ஒரு முட்டை காகமாகவும் பிறந்ததாக சொல்கிறாங்க. அந்த 20 அன்னப்பறவையும் நீண்ட நெடுகாலம் வாழ்ந்து முத்தி அடைஞ்சிருக்குது. இந்த காகம் மட்டும் என்னென்னா தெய்வத்தோட தெய்வம் நமக்கு வாழ்கிற மாதிரி ஒரு ஞானம், ஒரு சித்தருக்குண்டான எல்லாமே அடைஞ்சிருக்கிறதாக சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படியே நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா போகர் சொல்கிறார். அதாவது போகர் சித்தர் சொல்கிறாங்க, வரரிசி சாப விட்டு சந்திரகுலம் அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழிஞ்சப்புறம் இப்போ வெள்ளாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய விதவை வயிற்றில் பிறந்த குழந்தை காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லி போகர் ஏழாயிரத்தில் சொல்கிறாங்க, சப்தகண்டத்தில். அப்போ இது 2 கதையாக சொல்கிறாங்க. அப்போ 2 கதையாக பிறக்கும்போது பார்க்கும்போது மறுபடியும் நம்ம கைலாயத்துக்கு போவோம். இந்த கைலாயத்தில் 30 தேவிகளும் மும்மூர்த்திகளும், அதாவது சிவபெருமான், திருமால், பிரம்மா, அவர்களுடைய மனைவி பார்வதி தாயார், லட்சுமி, சரஸ்வதி அம்மா, இவங்க 3 பேரும் அப்போ சக்தி கணங்கள், சிவகணங்கள் எல்லாம் அந்த இடத்துல கைலாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறேன்னா, நிறையா தடவை ஊழி காலங்கள் நடக்குது. அதான் ஊழி காலம்னா அழிவுகள் நடக்குது. அழிவு நடக்கும்போது எல்லாருமே பிரம்மா, விஷ்ணு, சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன் இவை எல்லாமே அழிஞ்சு ஒடுங்கி நமச்சிவாயத்தில் ஒடுங்கிறது. அப்போவும் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் கேட்ட உடனேயும் ஒன்றுமே யாருக்கும் பதில் தெரியல. அப்படியே நிசப்தமாக இருந்த இடம். யாருக்கு பதில் தெரியும்? சிவபெருமானே கேள்வி கேட்குறாரு. அப்போ யாருக்கு பதில் தெரியும்? யாருக்கும் பதில் தெரியல. அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி டபார்னு எந்திரிச்சு ஒரு டீச்சர் மாதிரி கேள்வி கேட்டனையும் அதில் ஒருத்த மட்டும் ஆர்வ கோளாறாக எந்திரிச்சு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி மார்க்கெட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, திருமாலுக்கு தெரியும் அப்படின்னு திருமால் ஏய் என்ன கைக்கிட்ட எனக்கு எப்படி சிவபெருமானே கேள்வி கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது அவர் திருமால் இன்னொன்று சொல்கிறாரு, எனக்கு தெரியாது,
இன்னொரு ஆள் இருக்கிறாரு, இன்னொரு ஆள்கிட்ட வந்து கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா காகபுஜண்டர்னு சொல்லிட்டு அவரை கூட்டுவாங்க, அவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லணும். சரி, சிவபெருமான் கேள்வி வைக்கிறார். அது சரி, அது இருக்கட்டும், அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ஒரு ஊழி காலம் நடந்திருக்கு. அது நாராயணர் சொல்கிறாரு. ஒரு ஊழி காலம் நடந்துகிட்டு இருக்கும்போது கல்லான மரத்தில் வந்து அறுதொழித்திருந்தேன்னா சயனத்தில் இருப்பார்ல, நீங்கள் நிறையா பேர் கோயிலுக்கு போனால் பார்த்துருப்பீங்க. சயனத்தில் இருந்து அறத்துக்கத்தில், அதாவது அரை கண் மூடி இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி நிறைய விஷ்ணு சிலையில் நாராயண சிலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை உண்ணாமல் பார்த்தீங்கன்னா அரை கண் முன்னாப்பில் தான் இருக்கும். அப்போ அவர் தூங்கிட்டு இருந்தாலும் இங்கே சுற்றி என்ன நடக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவருடைய இது, அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலையை சுதர்சன சக்கரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சக்கரம் சுழண்டுக்கிட்டு இருக்கும். அவர் அழுதுகிட்டு இருந்தாலும் வெளியே தூங்கிட்டு இருந்தாலும் வெளியுள்ள விஷயம் தெரியும். பட் அவர் செய்ய வேண்டிய வேலையை சுதர்சன சக்கரம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கனால ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காகபுஜண்டர் வந்து அதை தாண்டி போகிற சூழ்நிலை உண்டாச்சான். அவர் சொல்கிறார், நாராயணர் சொல்கிறாரு. உண்டாகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மில்லிமீட்டர் செகண்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுதர்சன சக்கரத்தை அப்படி நிப்பாட்டி தாண்டி போனார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ காகபுஜண்டரை கூட்டுவாங்க, அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு வசிஷ்டரை அனுப்பி வசிஷ்டர் தான் அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. வசிஷ்டர் போகிறாரு. அந்த போன இடத்துல வந்து அவர் கேட்குறாரு, நான் உங்களை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க, என்னையும் நீ சிஷியனை ஏற்றிக்கோங்கன்னு வசிஷ்டர் சொல்கிறாரு. வசிஷ்டர் சொல்லும்போது, நான் உன்ன மாதிரி 8 வசிஷ்டரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி காகபுஜண்டர் சொல்கிறார். சொல்லி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கைலாயத்துக்கு வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவபெருமானுக்கு காகபுஜண்டர் கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, காகபுஜண்டர், உங்களை மாதிரி கோடான கோடி பிரம்மாக்களையும் பிரம்மாக்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இது வந்து இந்த கதை இப்படி சொல்கிறாரு. அப்போ இது அவ்வளோதான், வீடியோ முடிச்சிட்டேன் நான், சரிங்களா? இந்த வீடியோவில் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டவுட் ஒன்று இருக்குது. என்ன டவுட்டுன்னா, கோடான கோடி பிரம்மாக்களையும் விஷ்ணுக்களையும் பார்த்தேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்து நானாக யோசிச்சு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்டில் தெரிவிங்க, சரிங்களா? என்னென்னா, நம்ம தொப்புள் கொடியிலேருந்து தான் வந்திருக்கிறோம். அதாவது விஷ்ணுவுடைய தொப்புள் கொடி தான் பிரம்மா. அவர் படைப்பு தான் நம்ம மனிதர் அத்தனை ஜீவராசிகளும், சரிங்களா? அப்போது தொப்புள் கொடி ப்ளஸ் சுதர்சன சக்கரம் திருமாலை பொறுத்தவரைக்கு அன்பு இருந்தால் அவரை போய் சரணடைஞ்சிடலாம், அவர்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரியவர்களுடைய ஒரு சொல்லியிருக்காங்க. அதாவது முழுமையாக அன்பு மட்டும்தான். நாராயணரை பொறுத்தவரைக்கும் அன்பு, அவர் மேலே அன்பு வச்சுட்டு அவ்வளோ எதுவுமே வேண்டியில அவர் அப்படியே அணைச்சிக்கிடுவார், நம்மளை வைகுண்டத்துக்கு ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதைத்தான் சொல்லியிருக்கிறாரா, கோடான கோடி பிரம்மாவையும் கோடான விஷ்ணுவையும் சிவபெருமானையும் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருக்குது, சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால், இல்லை இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் அதை எதையாவது புத்தகத்தில் ரிசர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கும் தெரிஞ்சால் நான் அதை சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் எதாவது சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? இதை சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு ஈஸியாக. இப்போ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம நெத்தியில் 3 பட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் திருமால் வந்து நாமம் பண்ணுறாங்க. அப்போது அந்த இதில் நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கேள்விப்பட்டேன்னா இதுதான் நிஜம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரியவர்கள் சொல்கிறது பொய்யா இருக்காது கண்டிப்பாக. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னா, விபூதி 3 விபூதி அடிச்சுட்டு அதில் நடுவில் பொட்டு வைப்போம். இது வந்து நம்ம சிவபெருமான் பட்டை அடிக்கிறோம், நம்ம குங்குமம் வைக்கிறது அம்பாள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாமம் போடுறாங்க. நாமத்துக்கு நடுவில் வந்து நம்ம சிவப்பு கொடி இருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம திருமால் மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி வந்து நடுவில் சிவப்பு போட்டு அடுத்து நாமம் போடுறாங்க.
இது நம்ம பெரியவர்கள் சொன்னது. இது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். பட்டு நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 2 இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, நம்ம இப்போ கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கலியுகத்துக்கு அடுத்தபடியாக, அதாவது கலியுகத்துக்கு அடுத்தபடி இன்னும் கலியுகம் இருக்குது, அடுத்த சக்தியும் இருக்குது. அடுத்த பிரம்மா, அதாவது இந்த பிரம்மா மறைஞ்சி அடுத்த பிரம்மா வருவாங்கள்ல, அப்போ ஆஞ்சநேயர் தான் நமக்கு பிரம்மான்னு சொல்லியிருக்காங்க, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதையும் சொல்லுங்கள். அது ஆன்மீக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஏன்னா அது நான் படித்தது ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சில விஷயங்களை நீங்களும் அதில் கமெண்டில் சொன்னீங்கன்னா எப்படிங்கிறத நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. நான் ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் அது கடல் அளவு, நம்ம தூசி அளவு தான் இப்போதைக்கு தெரிஞ்சது. தூசியோட கம்மி தான் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதது ஒன்று. அப்போ எதையாவது நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவேன். இல்லை அதை பற்றி நான் தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் போடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறேன் நான். சரிங்களா? இன்றைக்கி வீடியோவில் தான். மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.